முஸ்லிம்கள் இஸ்லாமியர்கள் இந்த மாதிரி ஹஜ் பெருநாளை கொண்டாடுறதுக்கு புத்த சாசன அமைச்சர அனுமதி தேவையா என்ற ஒரு நிலை உருவாகிருக்கு. கேள்விக்குறி. என்ன கேள்விக்குறின்னா, வெசக் வாரம் மே 27 முதல் ஜூன் 2 வரை பிரகடனப்படுத்தப்பட்டிருக்கு. வெசக் வாரம் எவ்வாறு பிரகடனப்படுத்தப்படுகிறதுனா, புத்தர பிறப்பு, புத்தர் ஞானமடைதல், புத்தர இறப்பு, இந்த மூன்றையும் அடிப்படையாக வச்சுதான் இந்த வெசக் கொண்டாட்டங்கள் கொண்டாடப்படும். இலங்கையில பாரியளவு தன்சல கொடுப்பாங்க. அதாவது அவங்க இந்த வெசக் வாரத்துல புத்தர நினைவு காரணமாக பாரிய நற்செயல்களை செய்வதற்காக பாரிய அளவுல உணவு பண்டங்கள்ல வீதிகள்ல அதே போல நல்ல நல்ல கர்மங்களை செய்யக்கூடிய ஒரு வாரமாக இருக்கிறது தான் இந்த வெசக் வாரம். அதே வாரத்துல ஹஜ் பெருநாளும் வருவதால இரண்டுக்கும் இடையிலான கிளேஷ் உருவாக காத்து கொண்டிருக்கு. ஏன் என்ன பிரச்சனைனா, வெசக் வாரத்துல உயிர்களை கொள்ள முடியாது, மதுபான சாலைகள் மூடப்பட்டிருக்கும். மதுபான சாலைகளை விடுங்களே, அதுக்கும் ஹஜ் பெருநாளுக்கு எந்த சம்பந்தமும் இல்லை. ஆனா உல்கியா கொடுப்பது தான் இந்த ஹஜ் பெருநாள் முக்கிய விடயமாக இருக்கும். இந்த தினங்கள் 2-3க்கு வருவதால் கிட்டத்தட்ட மே 27 அல்லது மே 28 ஹஜ் பெருநாள் வரக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதால இப்ப கிளேஷ் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கு. இதன் அடிப்படையாக வச்சு நேற்று நலிந்த ஜெயதிசா அவர்களிடம் ஒரு கேள்வி வினவப்படுகிறது. இந்த முறை இந்த 2 கொண்டாட்டங்கள் ஒரே வாரத்துல வாரதால ஏதாவது பிரச்சனை ஏற்படுமா, இதுக்கு ஏதாவது வழிவகைகள் செஞ்சு வச்சிருக்கீங்களா என்ற கேள்வி வந்த டைம்ல அவர் சொல்றாரு, நாங்க புத்த சாசன அமைச்சிங்கல இருக்கிற 3 மகாநாயக்க தேரர்கள்ட்ட கேட்டுத்தான் இந்த முடிவு எடுக்கணும் என்று ஒரு முடிவை சொல்றாரு. இது என்னையா இது? உங்களோட சமயம் உங்களுக்கு, எங்கட சமயம் எங்களுக்கு. எங்கட ஹஜ் பெருநாள்னு வந்தா கட்டாயம் நாங்க ஹுல்லியா கொடுக்கணும். அதுதான் தியாகத்தை உணர்த்துற திருநாளாக இருக்கும். லட்சக்கணக்கில் அவங்க பிராணிகளை வாங்கி அதை அறுத்து பலியிடக்கூடிய ஒரு திருநாள் தான் இந்த ஹஜ் பெருநாளாக இருக்கு. உங்களோட சமயத்தை நீங்க, உங்களோட ஃபெஸ்டிவல் நீங்க அழகா கொண்டாடுங்க, எங்களோட ஃபெஸ்டிவலை எங்களை கொண்டாட விருங்க என்ற ஒரு நிலைக்கு தான் இன்றைய காலகட்டத்துல முஸ்லீம்கள் தள்ளப்பட்டிருக்காங்க. முதன்மையாக என்பிபி அரசாங்கத்தை இஸ்லாமியர்கள் தேர்வு செய்வதற்கு முதன்மையான காரணம் என்னென்றா, இந்த இனவாதம் மதவாதம் இல்லாதொழிக்கப்படணும். இதுவரைக்கும் இலங்கையில அனுரகுமார திசாநாயக்க அவர்கள் வென்றதோட ஜனாதிபதியாகினத்தோட இனவாதம் மதவாதம் எல்லாம் இல்லாம இருந்துச்சு. சட்டம் எல்லோருக்கும் சமமாக செயற்படுத்தப்பட்டு கொண்டிருக்குது. இந்த சூழ்நிலை இந்த இலங்கை அரசாங்கத்துக்கு ஒரு பெரிய தலைவலியாக மாறும் என்பதுல எவ்வித ஐயம் இல்லை. பொறுத்தது பார்க்கலாம் இலங்கை அரசாங்கத்தால் எந்த முடிவு எடுக்கப்படும் என்று. இலங்கை அரசாங்கத்திலும் பாராளுமன்றத்திலும் முஸ்லிம் பாராளுமன்ற உறுப்பினர்கள் அதே போல பிரதி அமைச்சர்கள் காணப்படுறாங்க. இவர்கள செயற்பாடுகள் எவ்வாறு அமையும் என்று பொறுத்திருந்து பார்ப்போம். இது போன்ற மேலதிக அப்டேட் போன கட்டாயம் எங்கட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதுதான் உங்க டாக் வித் நலீஃப்.